அவருடைய கரத்தில் இருக்கிறதுனால நான் ஒப்பு கொடுத்துருக்கேன். உயிருள்ள நாள் மட்டும் உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பேன், உங்க அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இதனால சம்பாதிக்க முடியுமா? கை வரும், வேலை வரலன்னு வராது, பொருள் கூட எடுத்துக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனா தேவன் என்னை இந்தியா ஒலிம்பிக் பெயர்லாம் போயிட்டு இந்த வருஷம் நான் 8.5 லட்சம் ரூபா சம்பாதிச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை சோத்துக்கே வழியில்லாத என்ன 8.5 லட்சம் ரூபா சம்பாதிச்சிருக்கோம்னா எவ்வளோ நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. டெல்லியில் போய் விளையாண்டேன், சென்னையில் போய் விளையாண்டேன், ஹரியானாவில் போய் விளையாண்டேன், குஜராத்தில் போய் விளையாண்டேன், ஒரிசாவில் போய் விளையாண்டேன். ஆனால் எல்லா இடத்துலையும் விளையாண்டு போட்டு பேசுவாங்க. ஆனால் இந்த வருஷம் ஆண்டவர் இரட்டிப்பான நன்மை எனக்கு கொடுத்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சொந்தமாக ஒரு ஆவின் பழம் தொழில் செய்ய வச்சிருக்காரு. நேஷனல் ஹைவேல ஒரு ஆவின் பழம் வச்சிருக்கேன். அந்த கடையில் இருக்கிற வருமானத்தை வச்சும் எனக்கு ஊழியத்தை தாங்க அநேகர் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்காரு. அவங்க இருக்கிறத வச்சு நான் சுவிசேஷ ஊழியம் தெருக்களில், பஸ் ஸ்டாண்டில், சந்தைகளில், கிராமங்களில், காலேஜில், ஸ்கூலில், காலேஜில் மோட்டிவேஷனாக போய் ஸ்பீச் பண்ணுவேன். அவனுடைய அன்பை எப்படியாவது இருக்கும், ஏதாவது ஒரு ஆண்டவர் அன்பை சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. தேவரே நீ செய்ய நினைப்பது ஒன்றும் தடைபடாது. அவர் சகலத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களெல்லாம் சந்திக்கணும், உங்களுக்கெல்லாம் விட்டு கொடுக்கணும், அப்பாவோட அன்பை சொல்லணும்னு தான் உயிரோட வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வம். அப்படிப்பட்ட கிறிஸ்துவன் அன்பை தான் உங்களுக்கு சோவிங் சீட்ஸ் ஸ்தாபனத்தின் மூலமாக உங்களுக்கு விட்டு கொடுத்து வந்திருக்கோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த சோவிங் சீட்ஸ் ஸ்தாபனம் ஆஸ்திரேலியா தேசத்தில் இருக்கு. அங்கிருந்து உங்களுக்கு அனுப்புறாங்கன்னா உங்களெல்லாம் ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறதுனாலதான் அவங்க அனுப்பி அவருடைய அன்பை சொல்லி கிடைக்காத பிள்ளைகளுக்கெல்லாம் விட்டு கொடுக்கணும்னு சொல்லி இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் நமக்கு எப்படி பொக்கிஷமா ஏசப்பா மனித பிறவியிடத்தில் பிறந்து நமக்காக ரத்த சிந்தி மதித்து 3ஆவது உயிரோடு இருந்தாரோ அந்த தெய்வத்தை காட்டதான் உங்களுக்காக விட்டு கொடுத்துருக்கணும். ஹல்லேலூயா. என்னுடைய சாட்சி உங்களுக்கு என்ன நான் சொன்னேன், நான் சொல்லி போகலாம். செத்து போன அலெக்சாண்டர் உயிரோடு எழுப்புற தேவன். ஹல்லேலூயா. அலெக்சாண்டர் எப்படி செத்து போனோம் உயிரோடு எழுப்புற தேவன். இப்போ எனக்கு முயற்சி இல்லை, ஆனால் ஈவினிங் போகிறது டீ கூட தான் போவோம். ஆனால் நான் சந்தோஷம்.